மீண்டும் விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது நாம் தமிழருக்கு கட்சி கிடைத்த வெற்றின்னு நான் நினைக்கல. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைச்ச வெற்றியா, விவசாயிகளுக்கு கிடைச்ச வெற்றியா நான் நினைக்கிறேன். தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு நிலையில இருந்து இனி நம்மளை ஏமாற்ற முடியாதுங்கிறத இந்த விவசாயிகள் சின்னம் திரும்ப கிடைச்சது ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. இல்ல சின்னம் அண்ணனோட முகம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா தமிழர்களுடைய ஒரு முகமா இருக்கலாமே. ஒரு முகம் ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக பலர் ஒரு இடத்துல நின்று போராடும் போது ஒரு முகம் தானே அங்க நின்று பேசும். அப்ப அது அவருடைய ஜாடையில இருந்தா தப்பே இல்லை. அதுதான் என்னுடைய. இந்த சின்ன கிடைச்சதுனால 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இதுவா இருக்கு? தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் உந்துதலா இருக்கும். இன்னும் அவருடைய தொண்டர்கள் தமிழர்கள் அந்த அவருடைய வெற்றிக்காக உழைக்கிறதுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். தொடர்ந்து களத்துல நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்குது. இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்து, அதுக்கப்புறம் விவசாய சின்னம், அதுக்கப்புறம் மைக்கு சின்னம், இப்போ அடுத்து திருப்பி விவசாய சின்னமே கிடைச்சிருக்குது. ஸோ மக்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாருமே. இதை வச்சு களத்துல அடுத்த கட்ட களத்தை 2026 நாங்கள் போராடி ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எங்க அண்ணன் மக தானே எங்க சின்னமே. மக்கள் மனசுல அண்ணன் தானே பதிஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் எல்லாரும் அண்ணனோட முகம் மாதிரியே இருக்கு. இல்ல அது அண்ணனோட முகம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வரைந்தவர்கள் அண்ணனோட முகத்தை பார்த்து அது போல வரைந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அந்த சின்னம். எங்கள் அண்ணனுடைய முகம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும். அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய முகம்தான் அந்த முகம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் சின்னம், நாம் தமிழர் கட்சி எல்லாமே இன்றைக்கு அவருடைய முகமாக மாறி இருக்கிற போது எங்கள் சின்னமும் அந்த முகமா இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை, மகிழ்ச்சி. சின்னத்தை எப்படி பாக்குறீங்க? சின்ன கிடைச்சிருக்கு. இல்ல நாங்க விட்டதை திரும்பவும் கைப்பற்றிருக்கோம்னு இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். விவசாய சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு அதனுடைய கொள்கைக்கு, கோட்பாட்டுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சின்னம். அந்த சின்னம் ஏனென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா விவசாயத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். அதாவது தற்சார்பு பொருளாதாரம், கிராமப்புறங்களில் தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதில் தான் நாம் தமிழர் கட்சி முதன்மை கவனம் செலுத்தும். அந்த வகையில எங்களுக்கு அந்த பொருத்தமான சின்னமா விவசாய சின்னம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் மனதுல விவசாய சின்னம் அப்படின்னு சொன்னாவே அது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அப்படிங்கிற அளவுக்கு அது ஆழமாக பதிஞ்சு இருந்துச்சு. அத எங்களிடம் இருந்து பறிப்பதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு எங்களுடைய எதிரிகள், ஈனர்கள் திட்டம் போட்டு அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா அவர்களால் அதை ஒன்றும் செய்ய முடியல. அதாவது ஒரே நாள்ல மைக் சின்னம் உலகம் முழுதும் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமா பதியப்பட்டுச்சு. மைக் சின்னத்தை நாங்கள் பெற்ற போது கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே நாங்கள் மாறி இருக்கிறோம். அதனால விவசாய சின்னம் என்பது எங்களுக்கான சின்னம். அந்த சின்னத்தை நாங்கள் மீண்டும் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். உறுதியாக எங்களுடைய முழக்கம் வெல்லப் போறான் விவசாயி. 2026 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆவார் அப்படின்னு நாங்கள் உறுதியா நம்புறோம். அதுவும் இந்த சின்னம் கிடைத்தவுடன் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குதூகலத்தை உருவாக்கி இருக்கு. இது எங்கள் சின்னம், எங்கள் மண்ணின் சின்னம், எங்கள் மக்களின் சின்னம், நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம். அந்த சின்னத்தை நாங்கள் போராடி மீட்டெடுத்திருப்பது பெரும் மகிழ்வை தருது. இந்த சின்னம் ஆரிய திராவிட சூழ்ச்சியால பன்னெடுங்காலமா போராடி ஒரு அண்ணன் சீமான் என்கிற அந்த மகத்தான தலைவனின் கடும் உழைப்பிற்கு இரத்தத்தை வேர்வையாக சிந்தி தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய அரசியலுக்காக களமமைத்து போராடி ஒரு மகத்தான விவசாய சின்னத்தை பெற்றிருந்தாங்க அண்ணன். அதை ஆரிய திராவிட சூழ்ச்சியால் பறிச்சுக்கிச்சு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அரசு. அதற்கு பிறகு அதை ஒரு சட்ட போராட்டம் நடத்தி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இழந்த சின்னத்தை
அண்ணன் சீமான் அவர்கள் மீட்டிருக்கிறாங்க. இது வரலாற்று பெரும் நிகழ்வு. இந்த நிகழ்வு சாதாரணமானதில்லை. எங்கள் பாட்டி வீரநங்கை வேலுநாச்சியார் எப்படி இழந்த நிலப்பரப்பை மீட்டார்களோ அதற்கு நிகரான போராட்டத்தை தான் அண்ணன் சீமான் அவர்கள், இந்த சின்னத்தை பெறுவதிலேயே நாங்கள் போராட வேண்டியிருந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் போராடி அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள். அண்ணனின் எண்ணத்தை போலவே எங்களுக்கு விவசாய சின்னம் கிடைத்திருக்கிறது. வரும் தேர்தலில் 2026 தேர்தலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை அந்த சின்னம் உருவாக்கும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் சீமான் அரியணை ஏறுவார். உறுதியாக அந்த காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரியணையை தமிழ் தேசிய இனத்தின் மகன் அண்ணன் சீமான் அவர்கள் அலங்கரிப்பார். சின்னத்துல வந்து அண்ணனோட முகம் மாதிரியே இருக்கு. அது அது அந்த அண்ணனோட எண்ணமே எங்களுக்கு சின்னமாக கிடைச்சிருக்குது. அது முகம் அப்படிதான் அமைஞ்சிருக்குது. அது நம்ம வரைந்து கொடுத்த முகம். அது இயற்கையாகவும் தேர்தல் கமிஷனும் அதை அங்கீகரிச்சிருக்குது. அது உள்ளபடியே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன் வணக்கம். ஆனா மீண்டும் விவசாய சின்னமே கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது தான். அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 சின்னங்கள், விவசாயிலே 3 சின்னங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு சின்னம் தான் கிடச்சிருக்கு. அதனால் பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா வேறு சின்னம் கொடுக்க முடியாது. இப்போ ஏன்னா நாங்கள் கேட்குற ஏதாவது ஒரு சின்னம் கொடுத்தாங்கன்னா திரும்ப நாங்கள் விவசாயி தான் கேட்போம். அவங்க வேறு எந்த வடிவத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் விவசாயி சின்னமாக தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் விவசாயி கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. நிறைய பேர் சொல்றாங்க அண்ணனோட முகம் ஒரு அப்படி அது நம்ம வரைஞ்சு கொடுத்தது. இன்னும் ஒரிஜினல் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடும் போது தான் தெரியும். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு விவசாயி இருந்துச்சு இல்லையா, நம்ம கரும்பு விவசாயி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை நாங்கள் தான் விவசாயின்னு கொண்டு போய் சேர்த்தோம். அது வந்து குப்பையில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த சின்னத்தை. அதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி வரைஞ்சி தேர்தல் ஆணையத்தை கொடுத்து இது போல் எங்களுக்கு சின்னம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க அது ஒரு அழகுபடுத்தி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இது நம்ம வரைஞ்சி கொடுத்த சின்னம். அது இனிமேல் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்துக்கு வந்து எப்படி அவங்க வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல, அது கொடுப்பாங்க. நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி கொடுக்குறதா சிறுசுபடுத்தி கொடுக்குறதா அதை ஒழுங்குபடுத்தி நமக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம ஏதாவது செய்ய முடியும். எப்படினாலும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்க தான் செய்வாங்க தேர்தல் ஆணையம். உங்களுக்கு தான் தெரியும்ல, இறுதி நேரத்தில் வந்து உங்கள் சின்ன மங்களாயிருச்சுன்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் நான் இப்போவே அந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சின்னத்துக்காக தான் காத்திருந்தார் அண்ணன். அதனால் விரைவில் எல்லா பகுதிகளுக்கும் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்க தொடங்குறாங்க. கரும்பு விவசாயிக்கும் விவசாயின்னு தான் பேர் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த சின்னத்துக்கும் விவசாயிக்கு பேர் வைக்கிறீங்கன்னா ஏற்கனவே இதை ஒருத்தர் தெலுங்கு கோஷ்டி வாங்குச்சுல்ல, அவங்க இது எப்படி உங்களோட பேரை பயன்படுத்தி வாக்கு வாங்கிடுறாங்க? இல்ல அது இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு தடவை தான் டூப்ளிகேட் போட முடியும், 2 ஓயாம டூப்ளிகேட் போட முடியாதுல்ல. ஒரு தடவை டூப்ளிகேட் போட்டு முடிச்சு விட்டாங்க, திரும்பவும் அதே டூப்ளிகேட்டை மக்கள் நம்பி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னும் எம்ஜிஆர் இருக்காருன்னு நம்புற மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பூரா ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அது போல நினைச்சுக்கங்க. விவசாயிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குன்றது மகிழ்ச்சி தானே. நம்ம இல்லைனாலும் ஏதாவது ஒரு விவசாயி நம்ம பயன்படுத்தின விவசாயியை பயன்படுத்தி ஒருத்தன் ஒரு 2-3 லட்சம் ஓட்டு வாங்குறான்னா மகிழ்ச்சி எழுதுக்கிற வேண்டியதானே. அப்படியாவது நம்ம சந்தோஷத்துல இருந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய வேண்டியதான். உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அதாவது வந்து கரும்பு விவசாயம் பார்க்குறவன் தான் விவசாயி, நெல் விவசாயம் பார்க்குறவன் தான் விவசாயி, ஏர் ஓட்டுறவன் தான் விவசாயி, அப்படிலாம் கிடையாது. விவசாயம் என்றாலே வேளாண் தொழில் செய்கிற எல்லோருமே விவசாயிகள் தான். அதனால வந்து நம்ம விவசாயி, நம்ம அதாவது விவசாயத்தை போற்றுகிறோம், நம்ம இயற்கையை போற்றுகிறோம். சின்னம் வந்து எங்கள் கட்சியினுடைய கோட்பாட்டோடு ஒன்றாக இருக்குது. இன்னொன்று தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறோம். விவசாயிகளை வந்து அரசு பணியில் ஈடுபடுத்துவோம்னு சொல்கிறோம், அரசு பணியாளர்களாக மாற்றுவோம்னு சொல்கிறோம். 60 வயதை தாண்டிய விவசாயிகளுக்கு பென்ஷன் கொடுப்போம்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக இருக்குன்றதுக்காகத்தான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த விவசாய சின்னத்தை எதிர்பார்த்தோம். விவசாய சின்னம் கிடைத்திருக்கிறது. எல்லோருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.